நம்ம குழந்தைங்களே நம்மளோட மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு அங்கம். இது கேட்க கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஆனா ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஒரு குட்டி உதாரணத்தோட நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு ரேஷன் கடைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ரேஷன் வாங்குற அந்த டைம்ல, அந்த ரேஷன் கடைக்காரர் வந்து நம்ம பிள்ளைங்கள ஏதாவது கூட்டிட்டு போனோம்னா, ஒரு குட்டி சாக்லேட் குடுப்பாங்க. என்ன குடுப்பாங்க? குட்டி சாக்லேட்டோ, ஒரு பர்ஃபியோ ஏதோ ஒண்ணு குடுத்து அனுப்புவாரு. சும்மா குடுப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? அந்த குழந்தை என்ன ஆகும்? நம்ம குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். நெக்ஸ்ட் டைம் அதே கடைக்கு போகும்போது, இல்ல வேற கடைக்கு போகும்போது, "ஆமா, ஆமா அந்த கடைக்கு போலாமா? அந்த அங்கிள் எனக்கு வந்து சாக்லேட் குடுப்பாங்க" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே கடைக்கு ரிட்டர்னா போவீங்க. இல்லையா? அதுதான் உண்மை. ஸோ, அங்கருந்து ஆரம்பிச்சு, இப்போ இங்க எஜுகேஷன் வரைக்கும், ஒரு எஜுகேஷன் மார்க்கெட்டிங்கா மாறிக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதாவது நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும். நான் அனுபவிக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும். என்னால பண்ண முடியாதது என் பிள்ளைக்கு நான் பண்றேன் அப்படின்னு தன்னை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்த நீங்க நம்ம பசங்களுக்கு தரோம். ஸோ அது ஆக்சுவலி நம்ம வருத்திக்கிட்டு தர அளவுக்கு தரமானதா இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நான் "நீயா நானா" ஷோ பார்த்தேன். கல்விய பத்தி ஒரு நல்ல விஷயத்த பேசுனாங்க. நான் படிக்கும்போதே பார்த்துருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ்ன்னு ஒண்ணு வாங்குவாங்க. அது வாங்குன பிறகு ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒண்ணு இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்கன்னா, அதுக்கு ஒரு காசு வாங்குவேன். ஆனுவல் டே காசு வாங்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு யூனிஃபார்ம் குடுக்குறதுக்காக அதுக்கு காசு வாங்குவாங்க. ட்ரிப்புக்கு காசு வாங்குவாங்க. இங்கிலீஷ்ல பேசாம வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல பேசினா ஃபைனுன்ற பேர்ல அதுக்கும் காசு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு இப்போ சரியா போடலன்னா காசு வாங்குவாங்க. ஒவ்வொரு யூனிஃபார்ம் சரியா போடலன்னா அதுக்கு ஒரு ஃபைனு, அதுக்கும் காசு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும்னா அதுக்கு காசு வாங்குவாங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் என்ரோல் பண்ணணும்னா அதுக்கு காசு வாங்குவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு காசு வாங்குவாங்க. ஸ்கூலில் படிச்சது பத்தாது அப்படின்னு நாங்கள் ஏதாவது டுட்டோரியல் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா அதுக்கு காசு வாங்குவாங்க. ஒரு ஃபீஸு போக அந்த ஃபீஸை தாண்டி இவ்ளோ எக்ஸ்பென்சஸ், இவ்ளோ காசு பசங்க கிட்ட டெய்லி காலேஜஸ், ஸ்கூல், இன்ஸ்டிடியூஷன்ஸ்களு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம வந்து ஃபீஸ பத்தி மட்டும் தான் பேசுறோம். அத தாண்டி இவ்வளவும் வாங்குறாங்க. அதாவது இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம அவைல் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு காசு வாங்குறாங்க. இவ்ளோ காசு வாங்கி கூட தரமான கல்வி இருக்கா? அப்படின்றது ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுல்ல. யோசிங்க. பாய்.